வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 29/4/2025 அந்த தேதியில் பரத சக்கரவர்த்தி மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் கொடுத்த ஒரு இடைக்கால உத்தரவு, இன்ட்ரீம் ஆர்டர், அது அப்லோட் ஆனோன்னு சொல்லியிருந்தோம். அந்த ஆர்டர் அப்லோட் ஆகிருக்குது. அந்த ஆர்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கேன்சலேஷன் ஆஃப் பெயில் மனுக்கள்லாம் 19/10/2024 அந்த தேதியில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அதில் முதல் படி பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களை அடையாளம் கண்டுபிடிப்பது மற்றும் அவைலபிள் ரிசோர்சஸ், அந்த செட்டில்மெண்ட்டுக்கான சோர்ஸ் என்ன இருக்குன்றதை பார்க்கணும் அப்படின்றது. டு செட்டில் த கிளைம், எல்லாருக்கும் அந்த செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கணும்னு முதல்ல சொல்லியிருந்தார். அதன்படி அந்த விசாரணை அதிகாரிக்கு ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க மற்றும் ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அதில் டு கலெக்ட் தி இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல்களை பெறுவதற்கும் மற்றும் புகார்களை கொடுப்பதற்கும் பப்ளிக் நோட்டீஸ் வாஸ் இஸ்யூடு, ஒரு விளம்பரம் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த புகார்களை வாங்குவதற்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த குறிப்பிட்ட காலவரையறைக்குள் புகார்கள் பெறப்பட்டன. சில புகார்கள் தாமதமாக பெறப்பட்டுள்ளது. அதை ஒரு தனியாக ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி வைக்க சொல்லியிருக்கிறோம். அதில் டோட்டல் கிளைம் ஹஸ் பீன் குவான்டிஃபைடு, எவ்வளவு புகார்கள் எவ்வளோ அமௌண்ட்ன்றது கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. இது நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். இந்த மீன் டைம் நீதியரசர்கள் மாறிட்டாங்க. அதற்கப்புறம் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த போர்ட்போலியோவுக்கு வந்தார், இதை விசாரிக்கும் நீதிமன்றத்திற்கு. அவர் மாண்புமிகு தலைமை நீதிபதி அவர்களுக்கு இந்த வழக்குகளை பரத சக்கரவர்த்தி அவர்களுக்கு அனுப்பணும், அப்பதான் சீக்கிரம் முடிவுக்கு வரும்ன்ற மாதிரி அவர் தலைமை நீதிபதிக்கு அனுப்பிட்டாரு. அதற்கப்புறம் 7/4/2025 மற்றும் 21/4/2025 அந்த தேதிகளில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதுல நீதிமன்றம் குறிப்பிட்ட உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. வருமான வரித்துறை, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களை பார்ட்டியா சேர்த்து அவங்ககிட்ட எழுத்து மூலமான ஆட்சேபனைகளை பெறுவதற்காக வழக்குகள் வாய்தா போடப்பட்டன. அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறை அவங்கள ஏன் இந்த வழக்கில் நம்ம சேர்க்கிறோம்னா, மக்களுக்கு விரைவான ஒரு தீர்வு கிடைக்கணும், எக்ஸ்பெடிட் ரிலீஃப் கிடைக்கணுன்றதுக்காக தான் சேர்க்கிறோம். ஏன்னா கடைசி நேரத்தில் இந்த இரண்டு துறைகளும் சொத்துக்களை ஜப்தி பண்ணிட்டாங்கன்னா மக்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். அதனால அவங்ககிட்ட எழுத்து மூலமான ஆட்சேபனைகளை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக வாய்தா போடப்பட்டது. அதில் நம்ம அவங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு நேரம் கொடுக்கப்பட்டது. மிஸ்ஸஸ் எம் ஷீலா அவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவங்க ஆஜராயிருந்தாங்க. அவங்க அந்த வருமான வரித்துறையின் நிலை என்ன அப்படின்றத எழுத்து மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட் 49,34,83,376 ரூபா வருமான வரித்துறைக்கு செலுத்த வேண்டியுள்ளது. அதனால் இதை தவிர, அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை தவிர மீதி பணத்தை நியோமேக்ஸ் இயக்குநர்களுக்கோ நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கோ கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஆட்சேபனை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதனால் எக்ஸஸ் அமௌண்ட் ஷால் நாட் பி டிஸ்பர்ஸ் டு தி கம்பெனி ஆர் டைரக்டர்ஸ், அந்த நிறுவனத்திற்கோ இயக்குநர்களுக்கோ இந்த தொகையை தவிர கூடுதல் தொகை எதுவும் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் 2 லட்சத்துக்கு மேல் ரொக்கமாக பண பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்றால் அதெல்லாம் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்கணும். இதில் நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் மினிமம் டெபாசிட்டே 3 லட்சம் தான். அப்படின்றதுனால அந்த விசாரணை அதிகாரி, இஓடபிள்யூவோட விசாரணை அதிகாரி இந்த நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பட்டியலையும் அவர்கள் முதலீடு செய்த பணத்தையும் அந்த விவரங்களை டெப்டி கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் சென்ட்ரல் சர்க்கிள் மதுரை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், அமலாக்கத்துறை அவங்கள பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் ரமேஷ் தி ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் ஃபர்ஸ்ட் டைம் நீதிமன்றம் என்ன கேட்டிருக்குன்னு எங்களுக்கு எழுத்து மூலமாக வரல, அதனால தெரியல, இன்னைக்கு ஆஜராயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதற்கப்புறம் அவருக்கு ஒரு டீட்டெயில் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறோம். அவங்க அவங்களுக்கு ஆட்சேபனை ஏதாவது இருக்குதா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அவங்க ஜப்தி பண்ண சொத்துக்களை வேல்யூஷன் பண்ணி மக்கள் கொடுக்கல, ஆட்சேபனை இருக்குதான்னு கேட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறோம். அதற்கப்புறமும் அவங்களுக்காக 29/4/2025 அந்த தேதிக்கு வழக்கானது ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த டேட்லையும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெட் ஆஃபீஸ் டெல்லியிலிருந்து எங்களுக்கு ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எழுத்து மூலமான தகவல்கள் எதுவும் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த
இந்த ஒரு மாதம் லீவு, அதனால் இந்த ஒரு மாதம் வந்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. அதனால் மந்த் ஆஃப் மே 2025 அதை வந்து இழக்க வேண்டான்றதுனால வேல்யூஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு சொத்துக்களை மதிப்பீடு செய்தல் வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறேன். மேலும் 24 கோடி ரூபா வந்துட்டு நிறுவனத்தின் கணக்கில் இருக்குது. அந்த பணத்தை வந்துட்டு இடி நாங்கள் அந்த அமலாக்கத்துறை என்ன முடிவு எடுக்கிறோன்றதை பொறுத்து அதுக்கப்புறம் தான் அந்த பணத்தை வந்து டிஸ்பர்சல் ஆஃப் அமௌண்ட், அந்த பணத்தை வந்து கொடுக்கணும். அது வரைக்கும் கொடுக்கக்கூடாது, அந்த விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு இடி சொல்லியிருக்காங்க. அந்த சொத்துக்களை மதிப்பீடு செய்வதனால யாருக்கும் எந்த இழப்பும் வராது. நோ ப்ரிஜுடிஸ் would be caused to valuation of the properties to anyone, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றதுனால நம்ம அந்த வேல்யூஷன் பண்ணலாம். தி லிஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஐடென்டிஃபைடு அண்ட் அட்டாச்சு பை தி காம்பிடென்ட் அத்தாரிட்டி, அந்த அடையாளம் காணப்பட்ட மற்றும் ஜப்தி செய்யப்பட்ட சொத்துக்கள் வந்துட்டு அனெக்சர் 1 பட்டியல் 1ல் வந்து கொடுத்துருக்கோம். தகுதி வாய்ந்த அலுவலர் டிஆர்ஓவால் அடையாளம் காணப்பட்டு ஜப்தி செய்யப்பட்ட சொத்துக்கள் அனெக்சர் 1ல் இருக்குது. அது தவிர அதை விட கூடுதலாக நிறுவனத்தில் ஜப்தி செய்யப்படாத சொத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி தி லேர்னட் சீனியர் கவுன்சில் மிஸ்டர் பி குமார், மூத்த வழக்கறிஞர் பி குமார் சார் அவர்கள் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து அனெக்சர் 2 இந்த ஆர்டரில் கொடுத்துருக்குறோம். எனவே கீழ்கண்ட முறையில் அந்த சொத்துக்களின் மதிப்பு கண்டறியப்பட வேண்டும். இந்த சொத்துக்கள் வந்துட்டு 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள், அதாவது ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, தஞ்சாவூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருவாரூர், திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்கள்ல இருக்குது. அதனால இந்த எல்லா மாவட்டத்திலுமே காம்பிடென்ட் அத்தாரிட்டி தகுதி பெற்ற அலுவலர் டிஆர்ஓ அவர் வந்து இந்த குழுவுக்கு தலைவராக இருப்பார். இது வந்து அவர் மட்டுமே, அந்த தகுதி பெற்ற அலுவலர் டிஆர்ஓ மட்டுமே இந்த எல்லா வேலையும் செய்ய முடியாதுன்றதுனால ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் டிஆர்ஓ தவிர 3 உறுப்பினர்கள் சப்கமிட்டியில் அந்த குழுவில் இருப்பாங்க. அது வந்துட்டு மாவட்ட பதிவாளர், பதிவுத்துறையோட மாவட்ட பதிவாளர், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தின் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், மாவட்ட பதிவாளர். அப்புறம் 2 அப்ரூவ்டு வேல்யூர்ஸ், 2 அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீட்டாளர்கள். அது வந்து கீழே கொடுத்துருக்குறோம். டீடைல் பிலோ தி டேபுலர் காலம் அந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதன்படி அவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செயல்புரிவார்கள். அது வந்து ராமநாதபுரம், அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ராமநாதபுரம், வேல்யூர் நம்பர் 1 வந்து மிஸ்டர் பி குமரன், இன்னொருத்தர் வந்துட்டு மிஸ்டர் முத்து பாபு. அவரு அங்க வந்து டெபாசிட்டர்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், முதலீட்டாளர்கள் தரப்பு பிரதிநிதிகளாக எம் அன்பழகன் ராமநாதபுரம் மாவட்டத்தில், இன்னொருத்தர் வந்துட்டு அமலோற்பவ வேதராஜ் அவரு. அப்புறம் சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட பதிவாளர், வழக்கம் போல அந்த சிவகங்கை மாவட்ட பதிவாளர். அப்புறம் மாயக்கண்ணன் அவர் வந்து முதலீட்டாளர்கள் தரப்பு பிரதிநிதி. சீனிவாசன் அவர் ஒரு முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதி. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல முத்து ராமகிருஷ்ணன் அவர் வந்து வேல்யூர் நம்பர் 1. பாலசுப்ரமணியன் ஆதிநாராயணன் அவர் வந்து வேல்யூர் நம்பர் 2. அப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் அங்கே டிஸ்ட்ரிக்ட் வேல்யூர். அப்புறம் வந்து ரவீந்திரன் வேல்சாமி அவர் வந்து வேல்யூவர், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார். அதுக்கப்புறம் வேல்யூவர் வந்து ரவீந்திரன் வேல்சாமி. அதுக்கப்புறம் தங்கசாமி முருகேசன் அவர் ஒரு வேல்யூவர். அப்புறம் வந்து கே முருகன் அவர் வந்து முதலீட்டாளர் தரப்பு. அப்புறம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் வெங்கடேஷ் ஒரு வேல்யூவர். மிஸ்டர் எஸ் ரமேஷ் அவர் இன்னொரு வேல்யூவர். அங்கே வந்து அஜய் விஸ்வநாத் மற்றும் வினோத்குமார் இவங்க வந்துட்டு முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதி. அப்புறம் திண்டுக்கல் மாவட்டம், அங்கே திண்டுக்கல் மாவட்ட பதிவாளர் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி அவர் ஒரு வேல்யூவர். நம்பர் 2 வேல்யூவர் சவுந்தரராஜன் செல்லப்ப கவுண்டர் அவர் ஒரு வேல்யூவர். அங்கே வந்துட்டு முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதி வந்து பி ராம்ராஜ் மற்றும் நிசார் அகமது அவங்க இருப்பாங்க. அப்புறம் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு ரவிச்சந்திரன் ராமசாமி, விஜயகுமார் கிருஷ்ணன் இவங்க 2 பேர் வந்துட்டு வேல்யூவர் மதிப்பீட்டாளர்கள். அப்புறம் வந்து டி சுரேஷ் அவர் ஒருத்தரும், விஜே ராஜசேகரன் அவர் ஒருத்தரும் முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதியாக இருப்பாங்க. அப்புறம் விருதுநகர் மாவட்டத்திற்கு அந்த மாவட்ட பதிவாளர், விருதுநகர் மாவட்ட பதிவாளர் குழந்தைவேல் அவர் ஒரு வேல்யூவர் மற்றும் கணேசன் இன்னொரு வேல்யூவர். கோகுலகிருஷ்ணன் அவர் வந்து முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதி. ஜே ராம்குமார் அவர் ஒரு முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதி. மேலும் திருவாரூர் அங்கே வந்து மாவட்ட பதிவாளர் மற்றும் செல்வகுமார் ஒரு வேல்யூவர். பாலமுருகன் ராமச்சந்திரன் அவர் ஒரு வேல்யூவர். அப்புறம் எம் ராஜா சன்னாப் எல் மாணிக்கம் அவர் வந்துட்டு அந்த திருவாரூர் மாவட்டத்திற்கு முதலீட்டாளர் தரப்புலேருந்து ஒரு பிரதிநிதி. அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அந்த மாவட்ட பதிவாளர். அப்புறம் மணிகண்ட சரவண மூர்த்தி அவர் ஒரு வேல்யூவர். இன்னொரு வேல்யூவர் வந்து வேம்பு, எஸ்என் வேம்பு அவர் ஒரு வேல்யூவர். இங்கே வந்து சங்கர நாராயணன் அவர் வந்து
ஒரு பிரதிநிதி. அப்புறம் தென்காசி மாவட்டத்துக்கு மாவட்ட பதிவாளர் மற்றும் மிஸ்ஸஸ் விநாயகி அவங்க ஒரு வேல்யூவர், ரவீந்திரன் அவர் ஒரு வேல்யூவர், சரவண கார்த்திகேயன் அவர் ஒரு முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதி, அப்துல் ரஹீம் அவர் ஒரு முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதி. தேனி மாவட்டம் அங்க வந்து மாவட்ட பதிவாளர் மற்றும் ரவிசங்கர் அவர் வந்து ஒரு வேல்யூவர், சாகுல் அமீது அவர் ஒரு வேல்யூவர், செந்தில்குமார் அவர் வந்து இப்போ முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதி மற்றும் ஆர் மணிகண்டன் அவர் ஒரு முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதி. அந்த கமிட்டியின் தலைவர் அதாவது டிஆர்ஓ எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து ஒரு ரேண்டம்லி வந்து அந்த இதை பார்வையிட்டால் போதும். வென்னவர் அண்ட் வேறெவர் எப்பெல்லாம் முடியுமோ எங்கெல்லாம் முடியுமோ அப்போ வந்து அவர் போனால் போதும் டிஆர்ஓ. அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் மற்றும் 2 வேல்யூவர்கள் வந்து ஃபார்ம் சப் கமிட்டி ஃபார் ஈச் டிஸ்ட்ரிக்ட். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த வேலையை வந்து அண்டர்டேக்கன் பண்ணுறதுக்கு, இந்த வேல்யூ பண்ணுறதுக்கு ஒரு கிளைக்குழு உபக்குழு வைக்கணும். அந்த கமிட்டி வந்து 12/5/2025 அன்னைக்கு வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் கூடணும். இந்த சப் கமிட்டிஸ் அந்த கிளைக்குழுக்கள் சொல்கிறோம் சப் கமிட்டிஸ், அந்த சப் கமிட்டிஸ் வந்து 12/5/2025 மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் ஒன்று கூடணும், ஒரு மீட்டிங் போடணும். அது வந்துட்டு அந்த மீட்டிங் நடக்கலை, தள்ளி போகுது அப்படின்னா அதற்கு பின்பு அதிவிரைவான எக்ஸ்பீடியட் டேட் சப்சிக்வெண்ட் டேட் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த வந்து விரைவான ஒரு தேதியை முடிவு பண்ணணும் இந்த மாவட்ட பதிவாளர். அது வந்துட்டு எல்லாருக்கும் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். இட் கேன் பி இன்டிமேட்டட் டு அதர் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் தி காம்பிடென்ட் அத்தாரிட்டி. அந்த வந்து டிஆர்ஓவுக்கும் அந்த தகவலை சொல்லிடணும். அதில் வந்து நிறுவனத்தின் பிரதிநிதிகளும் வந்து பங்கு பெறலாம். நிறுவனத்தின் சார்பாக உள்ள பிரதிநிதிகள் அதில் வந்து அந்த நடவடிக்கைகளில் பங்கு பெறலாம். அந்த 2 பிரதிநிதிகள் முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதிகள் சொல்லணும், அவங்களும் அந்த மீட்டிங்கில் வந்து பங்கு பெறலாம். அந்த இடத்தை நேரடியாக இடங்களை எல்லாம் பார்வையிடும் போது நிறுவனத்தின் பிரதிநிதிகள் மற்றும் முதலீட்டாளர் பிரதிநிதிகள் எல்லாம் கூட போகலாம். அவங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரிந்த தகவல்கள் they can provide their inputs அந்த கமிட்டியோட ஃபிக்ஸிங் தி மார்க்கெட் வேல்யூ அந்த குழுவின் சந்தை மதிப்பை நிர்ணயிக்கும் போது இவங்க வந்து அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். இவங்க வந்து அந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கு மட்டும்தான் வந்துட்டு அவங்களுக்கு அதிகாரம். அதை வந்து முடிவு செய்கிற அதிகாரம் வந்து அந்த கமிட்டிக்கு தான் இருக்குது. அந்த குழுவினர் மாவட்ட பதிவாளர் எல்லாம் வந்துட்டு அதோட வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள பேங்கு அவங்ககிட்டலாம் வந்து விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டு அக்சஸ் தி பேங்க் டு ஈச் ப்ராப்பர்ட்டி. இந்த நோக்கம் வந்துட்டு அந்த சந்தை மதிப்பை வந்துட்டு மிகவும் சரியாக கண்டறிந்து சொல்றதுக்காக தான் இந்த குழு வந்து அமைக்கப்பட்டிருக்குது. அவங்களோட வேலையா வந்து இது இருக்கும். அது வந்து சந்தை மதிப்பை வந்து மிகவும் சரியாக பண்ண முடியலை அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். எந்த காரணத்தை கொண்டும் அது வந்து நாங்கள் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி சொல்லக்கூடாது. அது வந்து மேலும் சில கூடுதல் தகவல் வேணும், அதனால வந்து எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படிலாம் வந்து அவங்க காரணம் சொல்லக்கூடாது. அது வந்துட்டு காலி இடம், பிளாட் போட்டது, அப்ரூவ்டு பிளாட்டு, ரோடு இல்லை, அந்த மாதிரி வேற ஏதாவது கிளைம் வந்து டிஸ்பியூட் இதெல்லாம் வந்ததுன்னா இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி ஏலம் விடும்போது அது பயன்படும். மேலும் ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது வில்லங்கம் டிஸ்பியூட் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதையும் அந்த கமிட்டி வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அங்கே வேற யாராவது ஏன் இடம்னு கிளைம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதையும் அந்த கமிட்டி நோட் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாவட்ட பதிவாளர் இது சம்பந்தமான அனைத்து ஆவணங்கள் மற்றும் அங்குள்ள சந்தை மதிப்பு, கைட்லைன் வேல்யூ இதெல்லாமே வந்து அந்த இடத்த இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகும்போது, ஆய்வு பண்ண போகும்போது அவர் வந்துட்டு வச்சிருக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த வேல்யூயர்ஸுக்கு சம்பளம் எல்லாம் வந்துட்டு நீதிமன்றம் அந்த ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்கும். அந்த சப் கமிட்டி அவங்க வந்துட்டு இது மக்களுக்கு விரைவான தீர்வு ஏற்படுத்துவதற்காக நம்ம வந்து ஒர்க் பண்றோம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒர்க் பண்றோம் அப்படின்றத மனசுல வச்சு அதிவிரைவில் ஷிஃப்ட்லி அண்ட் குயிக்லி as possible எவ்வளவு விரைவாக எவ்வளவு வேகமாக எல்லாம் அதை பண்ண முடியுமோ அந்த ஒத்துழைப்புகளை கொடுக்கணும். அந்த முதல் மீட்டிங்ல அவங்க வந்துட்டு ஒரு மினிட்ஸ் தயார் பண்ணணும். அதில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து அந்த வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அப்புறம் டாக்குமெண்ட்ஸை எப்படி வந்து கலெக்ட் பண்ண போகிறோம், ஆவணங்களை எப்படி வந்து சேகரிக்க போகிறோம், அப்புறம் எந்த மாதிரி அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன்ஸ் நேரடியாக சென்று ஆய்வு பண்ண போகிறோம், எப்படி அளவு எடுக்க போகிறோம், மெஷர்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்துட்டு அதில் முடிவு பண்ணி அந்த டேட்ஸ் வந்து அந்த தேதிகளை வந்து நிறுவனத்தின் ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதிகளுக்கும், நியோமேக்ஸ் நிறுவனத்தின் ரெப்ரசன்டேட்டிவ்களுக்கு மற்றும் முதலீட்டாளர்கள் பிரதிநிதிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். அப்போ தான் வந்துட்டு அவங்க அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு வர முடியுன்றதுக்காக அவங்களுக்கு அதை சொல்லணும். இந்த விவரத்தை டிஆர்ஓவுக்கு, காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு இவங்க வந்து தெரிவிக்கணும். அப்போ தான் வந்துட்டு அவர் அந்த வேலைகள் நடக்கிறத கண்காணிக்க முடியும். எந்த காரணத்தை கொண்டும் இந்த வேல்யூஷன் மதிப்பீடு செய்வது வந்து 5/6/2025க்குள் செய்து முடிக்கப்பட வேண்டும். அதை வந்து செஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து டிஆர்ஓவுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அப்புறம் அந்த டிஆர்ஓ வந்து அந்த ரிப்போர்ட்டை ஆய்வு செய்து
அதில் வந்து அவர் என்ன நினைக்கிறார், அவரோட கமெண்ட்ஸு, அவரோட கருத்துக்களை வந்து அவர் பதிவு செய்யணும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும். அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லையா, வெதர் இட் இஸ் அக்ரீடு வித் தி வேல்யூஷன், அவர் வந்து அதை ஒத்துக்கிறாரா இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணணும். அவர் ரெக்கார்ட் பண்ண அவருடைய கருத்துக்களுடன் சேர்த்து ஒரு விரிவான விசாரணை அறிக்கை, a detailed report shall be submitted to the court. 13/6/2025 13/6/2025 டிஆர்ஓ வந்து நீதிமன்றத்திற்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அந்த வேல்யூவர்ஸ்ல இருந்து வாங்கின ரிப்போர்ட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். இவங்க செய்கிற வேலைகளை காம்பிடென்ட் அத்தாரிட்டி, அந்த டிஆர்ஓ வந்து மானிட்டர் பண்ணணும். இவங்க செய்வதை கண்காணிக்க வேண்டும். கண்காணித்து அவர் வந்துட்டு 30/5/2025 அந்த தேதியில் இந்த நீதிமன்றத்திற்கு ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், ஃபைல் மெமோ. அதில் வந்துட்டு இன்க்ளூடிங் தி ப்ராக்ரஸ், அது என்ன நடக்குதுன்ற அறிக்கையோட. இஃப் தேர் இஸ் எனி டிஃபிகல்டிஸ், அதில் வந்துட்டு இதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால், ஏதாவது இடர்பாடுகள் ஏற்பட்டால் அதை வந்து நீதிமன்றத்திற்கு அனைத்து தரப்பினரும் தெரிவிக்கலாம். வேல்யூவருக்கும் இதில் ஏதாவது பிரச்சனைனா அவர் உடனடியாக bring it to the notice of the court, அந்த நீதிமன்றத்திற்கு உடனடியாக அவங்களும் இந்த தகவலை தெரிவிக்கலாம். அதில் வந்து வேல்யூவர் பண்ண முடியல, செய்ய முடியலன்னா அவங்க தகவல் தெரிவித்தா அவங்கள அவங்க வேண்டான்னு சொன்னால் நம்ம மாற்றிக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் தி வேல்யூவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த லிஸ்ட்டில் இருந்து, இந்த அட்டவணையிலிருந்து அவங்க இந்த பட்டியலிருந்து அவங்க பேரை நீக்கிக்கலாம். அது மாற்றி கொடுக்க நீதிமன்றம் தயாராக இருக்கிறது. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணும்போது அந்த பிளாட் வேணும், அது மாதிரி அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பாண்டில் ஒதுக்கப்பட்ட பிளாட்டுகளே வேணும் அப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு முதல்ல நம்ம வந்து இந்த வேல்யூஷனை மட்டும்தான் இந்த ஸ்டேஜில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த வேல்யூஷன் ரிப்போர்ட் வாங்கினதுக்கப்புறம் தொடர்ந்து வேறு சில உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும். அதாவது அந்த கிளைம் வெரிஃபிகேஷன் கமிட்டி வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த நிலமா கொடுக்கணுமா, அவங்க குறிப்பிட்ட பிளாட்டை கொடுக்கணுமா, அந்த மாதிரி வேறு என்ன செய்யணுன்றது பின்னாடி சொல்லப்படும். இந்த ஸ்டேஜில் இடமா நிலமா அவங்க குறிப்பிட்ட பிளாட்டான்றது முடிவு பண்ணலை. இந்த நடவடிக்கைகள் வழக்கு விசாரணையை எந்த வகையிலும் பாதிக்காது. அந்த விசாரணை வந்து வேகமாக செய்யலாம். வழக்கு விசாரணையை டு ஃபைல் தி ஃபைனல் ரிப்போர்ட் shall be fixed expeditiously as possible. அந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறத மிகவும் விரைவுபடுத்தி வேகமாக செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றது, அது மாதிரி இந்த அட்டாச்மெண்ட், ஸ்டாச்சுட்டரி அட்டாச்மெண்ட், சொத்துக்களை ஜப்தி செய்தல், அதெல்லாம் வந்துட்டு நடக்கலாம். அதுக்கு எந்த தடையும் இல்லை. இந்த வழக்கு வந்து 16/6/2025 தேதியில் மீண்டும் இந்த நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அனெக்சர் 1ல் அந்த சொத்துக்கள் பட்டியல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சொர்ணபூமி வாடிப்பட்டி தாலுகா, முடுவார்பட்டி அலங்காநல்லூர் 2வது, 3வது ஆரோ சீட்ஸ் பிரைவேட் லிமிடெட். அதில் வந்து பேங்க் அக்கௌண்ட், அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் 66,21,928 ரூபாய் 21 பைசா அதில் இருக்குது ஆரோ சீட்ஸில், லாவண்யாவோட பேங்க் அக்கௌண்ட்டில். மற்றும் 109 பேங்க் அக்கௌண்ட்டில் 3,32,97,271 ரூபா 18 பைசா அது வந்து இருக்குது. இது வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்டுகள், அந்த எதிரிகள், அவங்களோட மொத்த அக்கௌண்ட் சீஸ் பண்ணது. அப்புறம் மாமண்டூர்ல வந்து 133 ஏக்கர் மற்றும் 14.46 சென்ட். இதோட வேல்யூ வந்துட்டு 16,49,64,653 ரூபா அது போட்டிருக்காங்க. அக்யூஸ்டு 155 பழனிவேல் முருகன், அவரோட தேனி வெஸ்டர்ன் வேலியில் இருக்கிற சொத்து, அது வந்து 5,650 ஸ்கொயர் ஃபீட் 3 பிளாட்டு, அது வந்து 28,25,000 அந்த வேல்யூ போட்டிருக்காங்க. மதுரை டிஸ்ட்ரிக்ட் பாரப்பத்தி வில்லேஜ், அங்கே உள்ள 79 ஏக்கரும் 98 சென்டும், அதோட வேல்யூ வந்து 4,26,62,223 ரூபா 12 பைசா. அப்புறம் ஹைகோர்ட் பேக் சைடில் வந்து 39 ஏக்கர் இருக்குது, 39 ஏக்கர்ஸ் 6.25 சென்ட், அதோட வேல்யூ வந்து 34,39,89,460. இது வந்து ப்ரொபோசலில் இருக்குது, ஹைகோர்ட் பக்கத்தில் இருக்கிற சொத்து. திஸ் ப்ரொபோசல் அண்டர் ப்ராக்ரஸ். இது வந்து இதுவரைக்கும் ஜப்தி செய்யப்பட்ட சொத்துக்கள். அது போக அனெக்சர் 2, அது வந்துட்டு ஜப்தி செய்யலைனாலும் நிறுவனம் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்குது, அது வந்து அனெக்சர் 2ல் கொடுத்துருக்காங்க. இன்னமும் இதில் வந்து நிறைய டீட்டெயில், அந்த எல்லாரோட அட்ரஸ்ஸு, இந்த எல்லா சொத்துக்களோட வேல்யூஷன், எல்லா சொத்துக்கள் என்ன லிஸ்ட்டு, இது எல்லாமே நம்ம இன்னொரு வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். அது வரைக்கும் வந்துட்டு எங்களோடு இணைந்திருங்கள். மேலும் சில செய்திகளுக்கு நியோமேக்ஸ் சம்பந்தமான அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். வாய்ஸ் ஆஃப் லா அதில் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து சில டெக்னிக்கல் ப்ராப்ளம், அதனால் வந்துட்டு நம்ம வாய்ஸ் ஆஃப் லாவில் இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல, தொழில்நுட்ப கோளாறுனால. அதனால் வாய்ஸ் ஆஃப் லா 2.0 அதில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்புங்க. நம்ம தொடர்ந்து உங்களுக்கு செய்திகளை தருவோம். நன்றி, வணக்கம்.